தென்னரசுடைய இறப்புக்கு காரணம் யாரு அப்படிங்கிறத நீ சொன்னனா, உன்னுடைய குழந்தைய பத்தி நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ப சக்தி வந்து வேல்கிட்ட வந்து சத்தியம் கேட்கறாங்க. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது? நம்ம வேலு சத்தியம் பண்ண போறாரா? உண்மைய சொல்ல போறாரா? இல்லையாங்கிறது குறித்து ஒரு சின்ன கெஸ்ஸிங் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்ம செல்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மருந்து குடுத்து அவங்க மயக்கத்திலேயே இருக்கிற மாதிரி இப்ப நம்ம நவீன் வந்து பண்ணிட்டாரு. இப்போதைக்கு நம்ப நவீனும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப செலியனும் தப்பிச்சுட்டாங்க. இப்போ நம்ப செல்விக்கும் சரி, மீனாவுக்கும் சரி ஒரு டவுட்டாவே இருக்கு. நம்ம மீனா ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, "செல்விக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு என்னமோ செலியன் உங்க அண்ணனும், அப்புறமேட்டு நவீனும் சேர்ந்து ஏதோ பொய் சொல்ற மாதிரி இருக்கு." அப்படிங்கிற மாரி தான் நம்ம மீனாவும் சொல்றாங்க. நம்ம சக்திக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு குழப்பமாவே இருக்கு. சரி இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு நம்ம வேல்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேல்கிட்ட போய் நம்ம சக்தி பேசுறாங்க. "உண்மைய சொல்லு வேலு, உண்மையாலுமே தென்னரச கொன்னது யாரு?" அப்படின்னு சொல்லி நம்ம வேல்கிட்ட கேட்கும்போது, "ஏன் இப்படி இத கேட்கிற? நான் தான்." அப்படின்னு சொல்லி நம்ம சக்தி சொல்றாங்க. வேல் சொல்றாங்க. அப்ப சக்தி இருந்துட்டு, "பொய் சொல்லாத. உண்மையாலுமே தென்னரச கொன்னது செல்வி தானே. செல்வி எல்லா உண்மையும் என்கிட்டயே சொல்லிட்டா." அப்படிங்கிற மாரி நம்ப சக்தி வந்து வேல்கிட்ட சொன்ன உடனேயே வேலு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "இல்ல என்ன ஒளர்ற? செல்வி எல்லாம் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வேல் சொல்றாரு. "எங்க என் தல மேல அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லு. செல்விக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. உண்மையாலுமே நீ தான் வந்து தென்னரச கொன்ன அப்படிங்கிறத." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்தி வந்து கேட்குறாங்க. தல மேல கை வச்சு சத்தியம் பண்ண சொன்ன உடனேயே நம்ம வேலு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அப்போ நம்ப சக்தி வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. "உண்மையாலுமே உனக்கு என் மேல லவ்வு, அன்பு, காதல் எல்லாமே இருக்கு அப்படின்னா, நீ இந்த உண்மைய சொல்லி தான் ஆகணும். நீ ஒரு உண்மைய சொன்ன அப்படின்னா, உன்னுடைய குழந்தைய பத்தி இல்ல, நம்ம குழந்தைய பத்தி ஒரு உண்மைய நான் உனக்கு சொல்லுவேன்." அப்படிங்கிற மாரி நம்ப சக்தி வந்து சொல்றாங்க. அத கேட்ட உடனேயே வேற வழியே இல்லாம, "சரி செல்வி தான் இந்த உண்மைய சொல்லிட்டாங்க தானே." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலுவும் பார்த்தீங்க அப்படின்னா, நடந்த எல்லாத்தையுமே நம்ப சக்தி கிட்ட சொல்லப் போறாங்க. எங்க செல்வியுடைய வாழ்க்கை வீணா போயிடுமோ! செல்வி ஜெயிலுக்கு போயிடுவாளோ! அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த தண்டனைய அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேல் வந்து சொல்றாரு. அத கேட்ட உடனேயே நம்ம சக்தி நம்ம வேலுவ ஹக் பண்ணிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறாங்க. "ஏன் வேலு இத நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாமே!" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்தி வந்து சொல்றாங்க. "நான் என்ன சக்தி பண்ணட்டும்? நீ நேர்மை, நியாயம் நடந்துக்கிறவ. எங்க இந்த விஷயம் தெரிஞ்சா, நீ வந்து செல்விய ஜெயிலுக்கு அனுப்பிடுவியோங்கிற பயம் எனக்கு. எனக்கு அப்போதைக்கு செல்வியுடைய வாழ்க்கை மட்டும் தான் வந்து தெரிஞ்சது. வேற எத பத்தியும் நான் யோசிக்கல." அப்படிங்கிற மாரியே நம்ம வேல் வந்து சொல்றாரு. "நீ ரொம்ப நல்லவன்டா. ஏன்டா இப்படி என்ன கஷ்டப்படுத்துன? இவ்ளோ எல்லாருமே எங்க வீட்ல இருக்கிறவங்க, என் அண்ணன் எல்லாருமே உன்ன அவ்ளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ஆனா எப்பவுமே நீ அத பத்தி ஒரு வார்த்தை கூட நீ சொன்னதே கிடையாது. என் தங்கச்சிக்காக நீ உன் வாழ்க்கைய தியாகம் பண்ணியிருக்கிற. ஐயோ கடவுளே! எனக்கு எப்படியாப்பட்ட ஒருத்தன் புருஷனா கிடைச்சிருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ப சக்தி வந்து அவ்ளோ உணர்வு பூர்வமா வந்து பேசுறாங்க. அப்ப நம்ம வேல் வந்து சொல்றாங்க, "இப்ப சொல்லு, உண்மையாலுமே நம்ம குழந்தைக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வேல் வந்து சக்திட்ட கேட்கும்போது, "நான் உன்கிட்ட பொய் சொல்லிட்டேன். உன் மேல அந்த கோவத்துல. உண்மையாலுமே நம்ம குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகல. நம்ம குழந்தை வேற யாரும் இல்ல. நிலா தான்." அப்படிங்கிற மாரி வந்து நம்ப ஆ சக்தி வந்து சொல்றாங்க. அத கேட்ட உடனேயே நம்ப வேலுவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்போ "அண்ணியுடைய குழந்தை?" அப்படி சொல்லி கேட்கும்போது, எனக்கும் அண்ணிக்கும் பார்த்தா அப்படின்னா, ஒரே நேரத்தில தான் பிரசவம் ஆனது. ஆனா அண்ணியுடைய குழந்தை இறந்துருச்சு. என் குழந்தைய நான் தான் அண்ணியுடைய குழந்தையா வளரட்டும்னு சொன்ன இந்த விஷயம் என்னையும், அண்ணிய தவிர வேற யாருக்குமே தெரியாது. இதுவரைக்குமே அண்ணியுடைய குழந்தையா தான் நம்ப குழந்தை அந்த வீட்ல வளர்ந்துட்டு இருக்கு." அப்படிங்கிற மாரி நம்ப சக்தி வந்து சொல்றாங்க. இத கேட்டு நம்ம வேல் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் செலியனுக்கு கல்யாண ஏற்பாடு. இப்ப தேனுக்கும் நம்ம செலியனையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு முயற்சியில நம்ப சக்தி, வேல் 2 பேரும் சேர போறாங்க. ஏன்னா, உண்மையாலுமே செலியன் வந்து நம்ம தேன லவ் பண்றாங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்க போறாங்க. தேன் மனசுல நம்ம செலியன் இருக்காரா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம சக்தி தெரிஞ்சுக்கிட்டு வேல்கிட்ட சொல்லி, இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தான் அடுத்த கட்ட கதைக்களம் போகுது. இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கே நம்ம செல்வி வந்து மயக்க நிலையிலேயே இருக்க போறாங்க. இப்படிதான் அடுத்த கட்ட கதைக்களம் நகரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேங்க. இல்ல வேற எந்த மாரி கதைக்களம் போகும்? அடுத்து என்ன நடக்கும்? அப்படிங்கிறது குறித்த உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.